ஹாய், திஸ் இஸ் ஹேமா. 20 days பிளவுஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 11. இன்னைக்கு நம்ம போட் நெக் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். போட் நெக், காலர் நெக், க்ளோஸ் நெக் இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுப்போம். ஸோ இங்கிருந்து இங்கே எடுக்கிறது ஃபார்முலாஸோ கால்குலேஷனோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஷோல்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே ஹாஃப் ஷோல்டராக எடுத்துப்போம். நம்ம என்னோட ஷோல்டர் வந்து 15, நான் டிவைடட் பை 2 போட்டு 7.5 inches நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுல இருந்து யூஸ்வலாக நம்ம இங்க இருந்து நெக் ஓப்பன் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ போட் நெக் அப்படிங்கிறதுனால சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ உங்களோட ஆக்சுவல் ஷோல்டர் நீங்க எடுத்துட்டு அதுல இருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு ஒரு 1/2 inch உங்களோட ஷோல்டர் வித் ரெடி இருக்கும் இல்லையா, நம்மளோட போட் நெக்ல ரெடி ஷோல்டர் வித் எவ்வளவு வேணுமோ, ஒரு சிலர் 1.5 inches போடுவாங்க, ஒரு சிலர் 1 inch கூட கேட்பாங்க, 2 inch வரைக்கும் கூட ஷோல்டர் வந்து போடலாம். நம்ம வந்து போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் 1 inchல இருந்து மேக்ஸிமம் 2.5 வரைக்கும் போடலாம். நான் வந்து 2 inches எடுக்கிறேன். 2 inch அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே காமனா செட் ஆகும். ஸோ அதனால 2 inch எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நெக் ஸ்டிச் பண்றதுக்காக ஒரு 1/2 inch. ஸோ டோட்டலா 1/2 plus 2 plus 1/2 டோட்டலா 3 inches வருது. இதுல நமக்கு 3 inches போயிடுச்சு அப்படின்னா இந்த நெக் ஓப்பன் வந்து 4.5 inches இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து அந்த 4.5 inchesங்கிறது எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ சிம்பிளா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்லீவுக்கு 1/2 inch, உங்களோட ஷோல்டர் வித் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த ஷோல்டர் வித் 1/2 inch நெக் ஓப்பன். ஸோ இதை எடுத்துட்டு இப்போ நான் பேக் நெக்குக்கு போடுறதுனால நான் வந்து 2.5 or 3 inches எடுத்துக்கலாம். வாங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமா வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 inches எடுத்துக்கலாம், இல்ல நார்மல்னா 2.5 inches எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு இதுல அப்படியே ஒரு 1 inch அப்படியே கீழே வந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம யூ நெக் அப்படின்னா இங்க ஒரு 1 inchல நம்ம இப்படி எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி வந்து நம்ம இங்கேயே ஜாயின் பண்ணிடணும். ஸோ இங்கேயே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இந்த இடம் உங்களுக்கு இந்த மாதிரி அகலமா கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி அகலமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வி மாதிரி ஆயிடும், இப்படி வி மாதிரி ஆயிடும். நீங்க டைரக்டா எடுத்துட்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போட் வந்து இந்த மாதிரி வி மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் இப்படி கீழே வந்து வரைஞ்சிங்கன்னா தான் அது ஷேப் பாக்குறதுக்கு உங்களுக்கு போட் ஷேப்ல அழகா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்கிறத நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.